எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய பேட்டி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர் பற்றி சொன்ன பல அதிர்ச்சிகர தகவலை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவியை பற்றின மேலும் சில அறியாத அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ந்து போயிருக்குது, கண்கள் கலங்கி போயிருக்குது. அப்படி என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறாங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஜெயம் ரவி அவர்களுடைய தற்போதைய இன்டர்வியூ தான் தமிழகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. எல்லாருமே என்னடா இப்படி நடந்து போயிடுச்சு, இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தும் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதா? அப்போ பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. பணத்தை விட குடும்பமும் ரொம்ப முக்கியம், நல்ல மனைவி முக்கியம், நல்ல குழந்தைகள் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 99% பேர் ஜெயம் ரவிக்கு மட்டும்தான் தற்போது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷன்பா. மொத்த கோலிவுட்லேயே எந்த ஒரு தவறான பேரும் எடுக்காத இந்த ஒரு மனுஷனை இப்படி அழுவுற நிலைமையில கொண்டு வந்து நிற்க விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு பேட்டியில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயம் ரவி அவர்கள் விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் கையை அறுத்துக்கிட்டா, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்போ விருப்பப்படாம தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காரு. தன்னுடைய இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையாம். அதாவது அந்த இதை போடும்போது கூட, அந்த வாழ்த்து அந்த பூ போடும்போது கூட கல்யாணத்தை அப்போ சாபத்தை போடுற மாதிரி தான் போட்டாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாங்களாம். அப்பா அம்மா பேச்சை கேட்டிருந்தா நான் என் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருந்திருக்குதும். ஆனால் அவங்க பேச்சை கேட்காம அவங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்ன இந்த குடும்பத்தை கட்டிக்கிட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அழுதாரு. அவர் சொன்ன மூணாவது முக்கிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெனிஷா அவங்கள விட்டு போயிட்டாங்களாம். அதுதான் இன்னைக்கு அவரை இவ்வளோ தூரம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது. கெனிஷா போனதுக்கு முக்கியமான காரணமாக சொன்னது, ஆன்லைனில் தவறாக பேசுகிறாங்க கெனிஷாவை அப்படிங்கிறது. நான்காவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவருடைய குழந்தைகள் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அவ்வளோ பாசம் இருந்தும் அவங்களுடைய முன்னாள் குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முன்னாள் மனைவி பாடி கார்ட்ஸை வச்சு அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களாம். அந்த குழந்தைங்களை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்களாம். நிறைய படங்களில் அவருடைய மகன் கூட அவர் சேர்ந்து ஒரு படம் முழுக்கவே நடிச்சிருக்காரு. அதுதான் அவருடைய வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாளாம். அந்த பையனை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. உண்மையிலும் நேயர்களே, ஜெயம் ரவியுடைய நிலைமை ரொம்பவே கஷ்டமான நிலைமை, கஷ்டகரமான நிலைமை. இன்னும் சொல்லப்போனால் ஜெயம் ரவி அவர்கள் அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு கோலிவுட்லேயே ஒரு மிக பெருமளவுக்கு ஒரு ஹீரோவாகவும் வந்திருக்கலாம். அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அன்னைக்கு அவங்களுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்காம அவங்க அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டி இன்னைக்கு கஷ்டப்படுறாரு. இது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். கல்யாணம்ங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அப்பா அம்மாவுடைய முழு அனுமதி, அட்லீஸ்ட் அவங்களுடைய வெறுக்கிற ஒரு இடத்துல போய் பொண்ணு எடுக்காமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். இப்படிலாம் இருக்கிறப்ப கடைசியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயம் ரவி அவர்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணி அவர் ரத்த வாந்தி எடுக்க வச்சிருக்கிறதா அவரே சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பிளாக் மேஜிக்கை தாண்டி ஒருத்தர் ரத்த வாந்தி எடுக்கிறாருன்னா அவருடைய உடல்நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அப்போ உண்மையாலும் ஜெயம் ரவி அவர்கள் ஒரே ஒரு தவறான முடிவு, தவறான கல்யாணத்தினால பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணதுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு இருக்கிறாரு. நேயர்களே, உங்களுடைய கருத்து நான் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.